வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம். சுய முன்னேற்றம். அப்புறம் இந்த புது பழக்கங்களை உருவாக்குவது பத்தி இதுவரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருந்த நம்பிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நாம சுக்குநூறா உடைக்க போறோம். தயாரா? இது ஏதோ வழக்கமா கேக்குற இந்த சாதாரண மோட்டிவேஷன் கிடையாதுங்க. உங்க பழைய அடையாளத்தை அப்படியே அழிச்சு ஒரு புதிய உங்களை உருவாக்குற ஈவிரக்கமற்ற ஒரு உளவியல் பகுப்பாய்வு இது. சரி, உள்ள போலாமா? இத புரிஞ்சுக்க நாம அப்படியே 1519ஆம் வருஷத்துக்கு பின்னோக்கி பயணம் செய்வோம். ஸ்பானிஷ் தளபதி ஹெர்னான் கோர்டஸ் தன்னோட படையோட மெக்சிகோல காலடி எடுத்து வைக்கிறாரு. 2வது நாள் அவரோட அதிகாரிகளுக்கு மரண பயம் வந்து ஐயோ நம்ம ரகசியமா பின்வாங்கிடலாம்னு பிளான் பண்றாங்க. இத கவனிச்ச கோர்டஸ் 3வது நாள் ஒரு காரியம் பண்ணார் பாருங்க. தங்களோட சொந்த கப்பல்களையே ஈவிரக்கம் இல்லாம தீயிட்டு கொளுத்துனாரு. ஆமாங்க, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? தப்பிச்சு பின்வாங்கிறதுக்கான எந்த வழியும் இல்லைங்கிற நிலைமை வரும்பொழுது மட்டும்தான் மனிதர்கள்ல உண்மையான மாற்றம் நடக்கும் அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா நமக்கு நிரூபிக்குது. இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட பழைய அடையாளத்தை ஒரு துளி கூட அழிக்காம ஒரு புது பழக்கத்தை மட்டும் தனியா உருவாக்க நினைக்கிறது எவ்ளோ பெரிய முட்டாளத்தனம் தெரியுமா? அது எப்படி இருக்குன்னா, நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள புதுசா விலையுயர்ந்த மரச்சாமான்களை வாங்கி அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த நெருப்பு தான் உங்களோட பழைய அடையாளம். அது எந்த ஈவு இரக்கமும் இல்லாம உங்க புது பழக்கங்களை சுட்டு பொசுக்கிடும். இப்போ இது எதை ரொம்ப அற்புதமா வளர்க்குதுன்னா, சுய அடையாள ஒத்திசைவு, அதாவது செல்ஃப் கான்செப்ட் கான்க்ருவன்ஸ் அப்படிங்கிற ஒரு உளவியல் உண்மையதான். சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க ஆழ மனசுல இருக்கிற ஒரு ஈவிரக்கமற்ற செக்யூரிட்டி சிஸ்டம். நீங்க ரொம்ப வருஷமா பழகிப்போன உங்களோட அந்த தற்போதைய அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் என்ன வேணாலும் செய்யும். குறிப்பா சொல்லணும்னா, கணிக்க முடியாத ஒரு பெரிய வெற்றியை விட உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான அந்த பழைய தோல்வியையே இத தனக்கான பாதுகாப்பா தேர்ந்தெடுக்கும். பொதுவா எல்லாரும் நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? மெதுவா சின்ன சின்னதா புது பழக்கங்களை உங்க வாழ்க்கையில சேர்த்து மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஆனா உண்மையான ஆழமான மாற்றத்துக்கு தேவையானது அடையாள துண்டிப்பு, அதாவது ஐடென்டிட்டி டிஸ்கண்டினியூட்டி. அப்படின்னா என்ன? உங்க பழைய அடையாளத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தை ஒரு கம்ப்யூட்டரை ஃபார்மேட் பண்ற மாதிரி முழுமையா அழிச்சிடணும். அப்போதான் அந்த பழைய நீங்க நிரந்தரமா காணாம போவீங்க. உங்களோட அந்த புது வெர்ஷன் பிறக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாம எப்பவுமே தோல்விய பார்த்து தான் பயப்படுறோம்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிரபல உளவியலாளர் ஆப்ரஹாம் மாஸ்லோ கண்டுபிடிச்ச ஜோனா காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாபெரும் வெற்றி அடையும் போது நமக்கு கிடைக்க போற அந்த பெரிய பொறுப்புகளையும் அதனால வர்ற தனிமையும் பார்த்துதான் நம்ம ஆழ் மனசு உள்ளூர ரொம்ப பயப்படுதலே சொல்லுது. நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். வெற்றி ரொம்ப பக்கத்துல வரும்போது எத்தனை முறை உங்களை நீங்களே தடுத்து நிறுத்திருக்கீங்க? இப்போ உண்மையான மாற்றத்தை நீங்க அடையணும்னு ஆசைப்பட்டா, நீங்க கட்டாயம் செலுத்த வேண்டிய ஒரு கொடூரமான வரி ஒண்ணு இருக்கு. அத இறையாண்மை வரி, அதாவது தி சாவரின்டி டாக்ஸ்னு சொல்லலாம். இது ஏதோ பணமா கட்டுறதில்லைங்க. நீங்க உண்மையாவே மாற நினைக்கும்போது இந்த சமூகம் உங்களை ஏத்துக்காது, உங்க சௌகரியங்கள் எல்லாம் சாகும். முக்கியமா உங்களோட பழைய எந்த வளர்ச்சியும் இல்லாத தேக்கமடைந்த நண்பர்களை நீங்க இழக்க வேண்டி வரும். இதுதான் அந்த மாற்றத்துக்காக நீங்க கொடுக்க போற விலை. இந்த வரிய அமெரிக்க முன்னாள் அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முழுமையா செலுத்தினாரு. சின்ன வயசுல ஆஸ்தமா நோயால பாதிக்கப்பட்ட அவரு பலவீனமான பையனா தமக்கு கிடைச்ச அந்த பரிதாபங்களை எல்லாம் மொத்தமா தூக்கி எரிஞ்சாரு. தனக்குள்ளே ஒரு மூர்க்கமான தனிப்பட்ட போரை நடத்தி ஈவிரக்கம் இல்லாம தன்னை ஒரு இரும்பு மனிதனா உருமாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவரே வரலாற்றை மாத்தி எழுதினாரு. ஒரு புதிய அடையாளத்தோட எடையை நீங்க சுமக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ரொம்ப சௌகரியமா ஊன்றி பிடிச்சிட்டு இருக்கிற 3 ஊன்றுகோள்களை ஈவிரக்கமே இல்லாம அடிச்சு நொறுக்கணும். அது என்னன்னு தெரியுமா? 1, நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற இந்த விக்டிம் மனநிலை. 2, எனக்கு மட்டும் அது இருந்திருந்தா இப்படி ஆயிருப்பேன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற போலியான ஆறுதல் கதைகள். 3, உங்களுக்கு பழகி போன தோல்வி தர அந்த இதமான போர்வை. இது 3ஐயும் தூக்கி நெருப்புல போடுங்க. இந்த பழைய ஊன்றுகோல்களை உடைக்கிறது நம்மள நேரா நீக்கும் நெறிமுறைக்கு, அதாவது தி எலிமினேஷன் புரோட்டோகால்க்கு கொண்டு போகுது. உங்களோட மோசமான பழைய பதிப்புக்கு நீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திரும்ப போக முடியாதபடி எல்லா வழிகளையும் பலவந்தமா அடைக்கிற ஒரு தீவிரமான உளவியல் முறைதான் இது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கடந்த காலத்தை நோக்கி நீங்க போக நினைச்சாலும் அதுக்கான பாதையே அங்க இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். கிமு 4ஆம் நூற்றாண்டுல ஏத்தின்ஸ் நகரத்துல வாழ்ந்த டெமோஸ்தினீஸ் இந்த நெறிமுறையை தான் ரொம்ப நேர்த்தியா பயன்படுத்தினாரு. அவர் தன்னோட தலையில பாதிய மட்டும் மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. கேட்கவே எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாருங்க.
அரை மொட்டையோட வெளியே போனா எல்லாரும் சிரிப்பாங்கங்கிற வெக்கத்தாலேயே ஒரு பாதாள அறையில தன்னைத்தானே பலவந்தமா அடைச்சுக்கிட்டு தன் பேச்சு பயிற்சிய ரொம்ப தீவிரமா பண்ணாரு. தன்னோட பலவீனத்தை அவரே அப்படி லாக் செஞ்சாரு. இதெல்லாம் செய்யணும்னா முதல்ல நீங்க உங்க ஈகோவை முழுசா குப்பையில வீசணும். ஏன்னா ஈகோ அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, வெறும் கடந்த கால அடையாளங்கள் மேலேயும் செத்துப்போன பழைய பெருமைகள் மேலேயும் வச்சிருக்கிற ஒரு ஆரோக்கியமற்ற பற்று மட்டும்தான். அது நிகழ்கால சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்றதுல இருந்து உங்களை முழுசா தடுத்து நிறுத்துது. அதனால செத்துப்போன ஒரு அடையாளத்தை தூக்கி சுமக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இப்போ 1908ல முஸ்தபா கேமால் அப்படிங்கிற இளைஞரை கொஞ்சம் பாருங்க. ஒரு இருண்ட ராணுவ முகாமில் தனக்குள்ளே அவர் ஒரு மாபெரும் அடையாள மாற்றத்தை செஞ்சுக்கிட்டாரு. இது யாருக்கும் தெரியாத ஒரு அமைதியான உள்மாற்றம். அவருக்குள்ள என்ன நடக்குதுன்னு சுத்தி இருந்த யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த 15 வருஷ அமைதியான உள் உழைப்பு தான் 1923ல நவீன துருக்கி அப்படிங்கிற ஒரு புதிய தேசத்தையே உலகத்துக்கு உருவாக்குச்சு. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அடையாளத்தை நீங்க கட்டமைக்கணும்னா முதல்ல பலவீனமான குறிக்கோள்களை, அதாவது கோல் செட் பண்றதை நிறுத்தணும். ஏன்னா குறிக்கோள்கள் யதார்த்தத்தோட அழுத்தத்துல உங்க சோர்வுல ஈஸியா வளைஞ்சு உடைஞ்சு போயிடும். ஆனா சமரசமற்ற கொள்கைகளை உருவாக்கும்போது அது நீங்க உடையாம உங்களை சுத்தி இருக்கிற அழுத்தத்தையே சுக்குநூறா உடைச்சறியும். கொள்கைகள் உங்களை எப்பவும் நேரா நிக்க வைக்கும். இந்த மாதிரி சமரசமற்ற கொள்கைகளை உருவாக்கணும்னா 4 நேரடியான ஈவிரக்கமற்ற கிளர்ச்சி விதிகளை நீங்க பின்பற்றணும். கவனமா கேட்டுக்கோங்க. 1. தப்பிச்சு போற வழிகளை முழுசா மூடுங்க. 2. பழைய உங்களுக்கு தயங்காம துரோகம் செய்ங்க. 3. உங்களை சுத்தி இருக்கிற தேவையற்ற விஷயங்களை அழிச்சு சுத்தப்படுத்துங்க. அப்புறம் 4வது ரொம்ப முக்கியமானது, எப்பா யார்கிட்டயும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட மூச்சு விட்டுறாதீங்க. அது ஏன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நீங்க என்ன செய்ய போறீங்கங்கிறத ஆன்லைன்லயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ அறிவிக்கிறது உங்களுக்குள்ள ஒரு போலியான டோபமைன் வெகுமதியை உருவாக்கும். நீங்க வேலைய தொடங்கறதுக்கு முன்னாடியே அந்த கடினமான உழைப்ப நீங்க செஞ்சு முடிச்சிட்டதா அது உங்க மூளைய ரொம்ப ஈஸியா ஏமாத்திரும். உழைக்காமலே ஜெயிச்ச ஒரு உணர்வை கொடுத்து உங்களை அப்படியே முடக்கிடும். இந்த விதிகளையெல்லாம் மிகச் சரியா பின்பற்றும்போது நீங்க ஒரு உச்சக்கட்ட நிலைய அடைவீங்க. அதுதான் ஒத்திசைவு பூட்டு, த கான்க்ருவன்ஸ் லாக். இதுல உங்க புதிய அடையாளமோ உங்க செயலும் முழுமையா பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த நிலைக்கு அப்புறம் உங்க புதிய கொள்கைகளை மீறது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தாங்க முடியாத வலிய கொடுக்கும். நீங்க நினைச்சாலும் திரும்ப அந்த பழைய ஆளா மாறவே முடியாது. திமுஜின் அப்படிங்கிற ஒரு அடிமை சிறுவன் உறைஞ்சு போன நதியில கழுத்து வரைக்கும் மூழ்கி ராத்திரி முழுக்க பனில ஒளிஞ்சிருந்தப்போ இந்த பூட்டு உருவானதை நாம பாக்குறோம். அந்த நதியோட கொடூரமான குளிர்ல, அந்த மரண வலில தனக்குள்ள இருந்த அடிமைய கொன்னுட்டு பிரம்மாண்டமான செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றியாளரா அவன் வெளியே வந்தான். இல்லனா கிமு 458ல வாழ்ந்த சின்சினாட்டீஸ பாருங்க. முழுமையான சர்வாதிகார அதிகாரத்தை வச்சு வெறும் 16 நாட்கள்ல ரோம் நகரத்தையே காப்பாத்தினாரு. ஆனா அடுத்த கணமே அந்த அசுரத்தனமான அதிகாரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தன் விவசாய நிலத்துக்கு அமைதியா திரும்பி போனாரு. எப்படி முடிஞ்சது? ஏன்னா அவரோட பூட்டப்பட்ட அடையாளம் தன்னோட கடமைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யும் ஒரு நேர்மையான விவசாயி அப்படிங்கிறதுதான். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரண மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்க மூளையில வெறும் 48 மணி நேரம் மட்டுமே நீடிக்கிற ஒரு சின்ன ரசாயன நிகழ்வு. அந்த மாயைய வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க ஒருபோதும் கட்டி எழுப்பவே முடியாது. மோட்டிவேஷன் உங்களை ஏமாத்தும். ஆனா உங்களோட அடையாளம் மட்டும்தான் உங்களை இறுதி வரைக்கும் வழிநடத்தும். நீங்க அந்த தற்காலிக மோட்டிவேஷனை மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான வெறுமை உணர்வு வரும் இல்லைங்களா? ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அது மனச்சோர்வு கிடையாது. நீங்க உடைக்க மறுக்கிற அந்த உளவியல் சிறைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு உங்க வெளிவராத உண்மையான ஆற்றல் அந்த சுவர்கள்ல மூர்க்கமா முட்டி மோதுற சத்தம்தான் அது. அது உங்களோட உண்மையான திறன் உங்களை கூப்பிடுற சத்தம். சோ உங்களோட அந்த பழைய அடையாளத்தை வெடிக்க செய்து இந்த உளவியல் சிறையிலிருந்து முழுமையா சுதந்திரமா வெளியே வர்றதுக்கு நீங்க விடை காண வேண்டிய இறுதியான கேள்வி இதுதான். உங்களோட அந்த உறைபனி நதி எது? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.